காளான் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு காளான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவரைக்கும் நான் ஜீரக சம்பால செஞ்சதில்ல. இன்னைக்கு தான் ட்ரை பண்ண போறேன். நார்மல் ரைஸ் வச்சு செஞ்சிருக்கேன். இது 1 கப் அரிசிக்கு 1 1/2 கப் அளவு தண்ணீன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். காளான்ல கழுவிட்டு அது கூடவே மஞ்சள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், அது கூட மிளகாத்தூள், தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமா லெமன், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ணிக்கணும். இப்ப எப்பயும் போல எண்ணெய் ஊத்தி ஹோல் ஸ்பைசஸ், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்து நல்லா வதங்குனதும், நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க காளான் சேர்த்து நல்லா வதங்கணும். காளான்லயே தண்ணி விடும். அதனால ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லயே வேகட்டும். நான் தேங்காய் பால் ஊத்தி செஞ்சிருக்கேன் நார்மல் ரைஸ்ல. இது தேங்காய் பால் இல்லாம தயிர் சேர்க்கறதுனால டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. லாஸ்ட்டா கொஞ்சமா புதினா இலையும், கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சிருக்கத சேர்த்துட்டு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சதும், அளந்து வச்சிருக்க தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே ஒரு 3 விசில் விடணும். நல்லா கொதிச்சதும் அரிசி சேர்த்துக்கலாம். எப்பயும் போல நம்ம கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டா உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தயிர் பச்சடியும் ரெடி பண்ணியிருந்தேன். சாப்பாடும் நல்லா குழைவா இல்லாம நல்லாவே இருந்தது. எனக்கு என்னமோ கலர் தான் பத்தாம இருந்தது. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருந்தது.